நான் தமிழ்மணி சார்ட்டேருந்தே துவங்குறேன். பிரதமர் மோடி கண்டினியூவாக இந்த எலெக்ஷனை முன்னிட்டு வந்துட்டுருக்கார். 2025 பிற்பாடாக இருக்கட்டும், 2026 இருக்கட்டும், புதுச்சேரியில் இப்போது பயணம் போகிறாரு. இதெல்லாம் என்ன ரிஃப்ளெக்ஷனை ஏற்படுத்தும் சார் இந்த எலெக்ஷனில்? முதலமைச்சர் சொல்லிட்டார அவர் வர வர எங்களுக்கு சீட்டு அதிகமாகும்னு. மோடி கோபேக் சொன்ன ஒரு காலத்தில் மோடி கம் சொல்லிகிட்டு இருக்கோம். இப்போ காரணம் என்னங்கிறது முக்கியம் இல்லை, இப்போ கம் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ மோடி வரலைன்னா இவங்களுக்கு சீட்டு குறைஞ்சிரும். அவர் சொல்கிறத வச்சு சொல்கிறேன், என்னுடைய சொந்த கருத்து இதில் ஒன்றும் கிடையாது. ஒருத்தர் தன்னுடைய சாதனைகள் என்னென்னு செய்திருக்கேன், ஓட்டு போடுங்க, 200 சீட்டு கொடுங்கன்னு கேட்குறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இவர் தான் சொன்னார், இந்த கவர்னர் கண்டினியூ ஆனால் 230 சீட் ஜெயிப்போம். ஸோ இவருடைய வெற்றி, முதலமைச்சர் அல்லது திமுக கூட்டணியின் வெற்றி என்பது அவர்கள் தகுதியை பொறுத்தது அல்ல. அவர் சொல்கிறபடி நான் அதை மாதிரி கருத்து சொல்லலை, புரிஞ்சுக்கங்க. நீங்கள் மோடி வந்தார்னா எங்களுக்கு சீட்டு அதிகமாகும். அதாவது இது என்ன லாஜிக்கு? ஒரு முதலமைச்சர் இப்படியெல்லாம் பேசலாமா? நான் அதுக்கு பிறகு உள்ளே போக விரும்பலை, அங்கேயே அதை நிறுத்திடுறேன். அன்னைக்கு சொல்கிறாரு, தனிக்காட்டு ராஜாவாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறேன். எவனாவது ஒரு டெமோக்ரஸியில் 27 கட்சிகளை கூட்டணியில் வச்சுக்கிட்டு அவர் தனிக்காட்டு ராஜாவாக ஆட்சி, அவருக்கு என்ன பேசுகிறோம்னே தெரியல. பழைய முரசொலி எல்லாம் எடுத்து அதில் இருக்கிற வார்த்தைகளை, அவங்க அப்பா காலத்தில் எழுதின வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறார். நான் ரொம்ப சிம்பிள் லாஜிக், இன்னென்னு நான் செய்கிறேன், ஓட்டு போடுறேன், இன்னென்னு செய்திருக்கேன், அதனால் எனக்கு ஓட்டு, யாராக இருந்தாலும் இபிஎஸ்ஸாக இருக்கட்டும், கம்யூனிஸ்டாக இருக்கட்டும், இன்னார் வந்தார்னா நான் ஜெயிப்பேன். அதுங்கிறது அவர்களுடைய ஒரு காம்ப்ளெக்ஸு, இல்லை அவர்களாக ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறாங்கங்கிறத காமிச்சு. சார், இப்போ 2024லையும் இந்த மாதிரி தான் மோடிக்கு எதிராக பிரச்சாரத்தை திமுகவும் ஸ்டாலினும் கட்டமைச்சாங்க. ஆனால் அந்த நேரத்தில் பாஜகவுடைய வாக்கு வங்கி தனித்து நின்றே அதிகரிக்கிறதுக்கு அது ஒரு பயனாக போச்சுது. இந்த முறையும் மீண்டும் மோடி தான் அப்படின்னு எதிர கட்டமைக்கிறது பாஜக வளர்க்குறது மாதிரியான ஒரு சூழலா, அதிமுகவை அந்த கேமில் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு டாக்டிக்ஸை கிரியேட் பண்ணுறாரு சார்? இப்போ இங்கே பாஜக நீங்கள் சொல்கிற காலகட்டத்தில் ஒரு மத்திய தேர்தல், அது பாஜக வளர்ந்ததுங்கிறது நல்ல கணிப்பாக இருக்கலாம். இன்றைக்கு இது சட்டசபை தேர்தல், இதில் பாஜக வளரும்னு நான் கருதலை. அதிமுக வளரும் அல்லது திமுக வளருங்கிறது ஒரு சரியான பார்வையாக இருக்கும். நான் 2 வாரத்துக்கு முன்னால் ஒரு 10, நீங்கள் இல்லை அன்றைக்கி 27 சீட்டு கொடுக்கலாமான்னு ஆங்கர் கேட்டார். கொடுக்கலாம் சார், பெரிய அளவு ஜெயிப்பாங்கன்னு சொன்னேன். இன்றைக்கி நான் அதை விட்ரா பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒரு அவங்க போட்ட கேண்டிடேட்டை வச்சு, வேறு ஒன்றும் காரணம் இல்லை, ஒரு பன்முகைத்தன்மை உள்ளவர்களாக வெவ்வேறு ஃபீல்டில் ஆல்ரெடி ஜெயிச்சு அவங்கள அரசியலில் நிற்க வச்சுக்கன்னா தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிக்கிறாங்க. நடிகனாக இருந்திருக்கலாம், எதுவாக வேண்டுமா, ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருந்திருக்கலாம். நல்லா நீங்கள் தயவு செஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷம் பார்த்தீங்கன்னா பின்னோக்கி நீங்கள் ஏதோ ஒரு ஃபீல்டில் தன்னுடைய, அண்ணாமலையெல்லாம் அப்படி வந்தவர் தான், இந்த சசிகாந்த் எல்லாம் அப்படி வந்தவர் தான். ஒரு ஃபீல்டில் தன்னை நிலைநிறுத்தி கொண்டு அது நடிகனாகவும் இருக்கலாம், தவறல்ல. ஆனால் இப்போது கேண்டிடேட் எல்லாமே பிஜேபியை பொறுத்த வரைக்கும் கட்சியில் சீனியாரிட்டி ரொம்ப காலமாக இருக்கிறாங்க. அண்ணாமலையை விட்டதெல்லாம் மாபெரும் தவறு. கருத்து வேறுபாடெல்லாம் இருக்கலாம், அண்ணாமலைக்கு ஒரு டைரெக்ஷன் கொடுக்கணும். இப்போ கட்சியில் இருக்க விரும்புறியா, கட்சியை விட்டு போயிட விரும்புறியா? சார் கட்சிக்காரன் தானே, அவர் ஏதோ காரியகர்த்தா, ரைட், இருந்துட்டு போ, நான் வேணாங்கள. நீ எதுக்கு காரியகர்த்தாவாக ஒன்று வச்சுருக்கோம்? ஸோ அப்போ எலெக்ஷன் இதெல்லாம் மையப்படுத்தி தான் சொல்கிறாரா மோடி பல முறை வந்தால் 200 தொகுதி நமக்கு கிடைக்கும் அப்படின்னு? அவர் வளருவார்னு இவர் எதிர்பார்க்குறாரு. இவடு வளர்கிற மாதிரி நான் தனிக்காட்டு ராஜாவாக ஆட்சி
செய்து கொண்டிருக்கிறேன்னு சொல்கிறாருல்ல, 27 கட்சியை வச்சுக்கிட்டு. அதை மாதிரி அவர் வந்து ஏதாவது 27 கட்சினாலும் தனி மெஜாரிட்டியோட ஆட்சி செய்கிறார்ல சார், அதை தானே அவர் சொல்கிறாரு. சார், தனி மெஜாரிட்டிங்கிறது தனிக்காட்டு ராஜாங்கிறதுக்கும் என்னுடைய தமிழில் வித்தியாசம் இருக்கிறதாக நான் கருதுகிறேன். நான் உங்கள் தமிழ் சரியா என் தமிழ் சரியா நான் ஆராய்ச்சி பண்ண விரும்பலை. பார்க்குறவங்ககிட்ட விட்டுடுறாங்க. தனிக்காட்டு ராஜா வேறு, தனி மெஜாரிட்டி வேறு. நான் தனி மெஜாரிட்டி இல்லைன்னு நான் எப்போயாவது சொல்லலாம். எப்போ நீங்கள் உங்கள் இன்னது செய்திருக்கிற எனக்கு அதனால் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்ல தயாராக இல்லையோ, எப்போ நீங்கள் அவர் வந்து ஏதாவது வளர்னா எனக்கு வாக்கு கிடைக்கும், 10 சீட்டு கூட வரும்னு நீங்கள் நம்புறீங்களோ, உங்கள் தகுதி என்ன என்பதை மக்கள் யார் வேணால் ஜெயிக்கலாம். நீங்கள் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நான் இப்போ ஜெயிக்கிறதுல போகலை. சீட்டு கொஞ்சம் அவங்க போட்ட கேண்டிடேட் தப்பு, திமுகவும் அதே தப்பு செய்திருக்குது. ஆனால் அவர் சொல்கிறது உண்மையாயிருமா சார்? மோடி பலமுறை வந்தால் அது திமுகவுக்கு வெற்றி வாய்ப்பை கொடுத்துருமா சார்? அதை கணிக்கக்கூடிய அளவுக்கு கடவுள் எனக்கு திறமையை கொடுக்கல. யாராவது திறமை கொடுத்துருந்தாங்கன்னா சொல்லட்டும், நான் வேணான்னு சொல்லலை. என்னால் அதை உறுதியாக சொல்ல இவருங்க இவ்வளவு யதார்த்தத்திலிருந்து நீங்கள் சொல்லுங்களேன். பல தேர்தல்களை நீங்கள் பார்த்துருக்கீங்கல்ல, அந்த யதார்த்தத்திலிருந்து சொல்லுங்கள் சார். அதாங்க அந்த அடிப்படையே தவறு. நீங்கள் தான் மோடி கோபேக் வராத போ, நீங்கள் வான்னு கூப்பிட்றதும் நீங்கள் தான். நீங்கள் வராத போன்னு சொல்லணும்னு நான் சொல்லலை. உங்கள் வெற்றியின் நம்பிக்கையை மோடி வந்தால் நல்லதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது ஒரு அரசியல் கட்சியா? அவ்வளோதான் நான் கேட்குறேன். அதை அதோட விட்டுடுறேன். அதுக்கு பிறகு நான் கிரிட்டிசைஸ் பண்ண பாருங்கள். எல்லா கட்சிகளும் சீட்டு கொடுத்தது 85 வயசு ஒருத்தருக்கு. போன தடவை நிற்கக்குள்ளேயே கட்சி கூட்டத்தில் கண்ணீர் விட்டு அழுது என்னை மன்னிச்சிருங்க ஓட்டு போடுங்கன்னு கேட்டேன். யாருன்னு தெரியுமில்ல, துரைமுருகன். நான் அவருக்கு இப்போ 85 வயசில் சீட்டு வேணுமா? யோசிச்சு பாரு. அதாவது ஜெயிக்கணும்னு சீட்டு கொடுக்கறது வேறு, சீனியாரிட்டிக்கு சீட் அவருக்கு வேறு ஏதாவது பதவி உதவி நீ கொடுத்துட்டீங்கன்னா நான் தப்புன்னு சொல்லலை. அவர் பொதுச் செயலாளராக கண்டினியூ பண்ணுவார். இறுதி நாள் வரை அவர் தான் பொதுச் செயலாளர். பேராசிரியர் அன்பழகன் தவறல்ல. நீங்கள் ஓடியாடி கூட ஓட்டு கேட்க முடியாத ஒரு ஆள். அவரை இதில் ஓரளவுக்கு துணிச்சலாக முடிவெடுத்திருக்கிறது அதிமுக. செம்மலை ரொம்ப சீனியர் மேன் சார். நான் பழகியும் இருக்கிறேன். விஷயம் தெரிஞ்ச ஆள். சாரிப்பா போதும், உனக்கு வயசாகிடுச்சு. தனவால் பழைய ஸ்பீக்கர். டிடிவி இவருக்கும் இபிஎஸ்ஸுக்கும் இபிஎஸ்ஐ கீழே இறக்கணும்னு கண்டுபிடிச்ச யுக்தி எல்லா பத்திரிகையில் இருக்குது. தனவால் ஒரு தலித்து, அவரை முதலமைச்சர் ஆக்குங்க, நாங்கள் ஆதரிப்போம். அந்த ஆசை காட்டப்பட்டதை கூட தாங்கி கொண்டு கட்சிகள் இருந்தோம். நான் மறுக்கலை. ஆனால் அவர் இப்போ என்ன சொல்கிறாரு, 2021க்கு முந்தி நான் ஸ்பீக்கராக இருந்தப்போ என்னென்னது செய்தேன், இந்த 21 ஆட்சியை பாதுகாத்தேன், இந்த ஆட்சியை பாதுகாத்தேன் அப்படிங்கிறாரு. உண்மை சார். ஒரு ஸ்பீக்கருடைய வேலை. பல நேரங்களில் எதிர்கட்சிக்காரனை டெப்டி ஸ்பீக்கராக போடுறாங்க. அதுதான் மரபு. இன்றைக்கி மோடி அதனால்தான் அந்த போஸ்ட்டே இல்லாமல் பண்ணிட்டார். உத்தமர். அதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்லலை. சரி சார், இப்போ எலெக்ஷனுக்குள்ளே எலெக்ஷனில் வந்துடும். இப்போ மோடி வர்றதுனால தமிழ்நாட்டிலேயோ பாண்டிச்சேரியிலையோ ஏதாவது மாற்றம் உருவாகும்னு நினைக்கிறீங்களா? அது கெயினாக இருக்குமா, இல்லை ஸ்டாலின் சொல்கிற மாதிரி ஸ்டாலினுக்கு கெயினாக இருக்குமா? சார், ஸ்டாலினுக்கு வேறு எதை சொல்லி ஓட்டு கேட்குற தகுதி இல்லைங்கிறது அது காமிக்குது. ரொம்ப சிம்பிள். இல்லை, இலவசங்களை அறிவிச்சிருக்கிறாரு, நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோன்னு சொல்கிறாரு. இது அடிஷ்னலாக தானே சொல்கிறாரு. எது அடிஷ்னலாக? இன்னைக்கு டாபிக் நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நீங்கள் இன்னொன்று கேளுங்கன்னு அதுக்கு பதில் சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை. என்ன இலவசம்? நான் அன்றைக்கே கேட்டுட்டேன். எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முந்தி நான் கட்டின டேக்ஸை வச்சு அவன்கிட்ட கொடுத்து நீங்கள் ஓட்டு வாங்கிக்கிறது இலவசமாக? ஒரு மாதத்துக்கு முந்தி தான் உங்களுக்கு அவன்கிட்ட இது இல்லைன்னு படுதா? அதிமுகவுக்கும் பொருந்தும்,
திமுகவுக்கு மட்டுமல்ல இது, அண்ணா திமுகவுக்கும் ஃப்ரிட்ஜ் வேணும்னு எப்போ தோணுது உங்களுக்கு? ஒரு எலெக்ஷனுக்கு ஒரு மாதத்துக்கு முந்தி டேக்ஸ் பேயர் மணியை கொடுத்து வாங்கிக்கலாம். சரி, அதை அதுக்கு மேலே ஓட்ட வேணான்ட்டு என்னுடைய டைம் எனக்கு ஒரு வரமுறை இருக்குது. சரி, என்ன நடக்கும்னு நான் என்னுடைய கணிப்பை சொல்கிறேன். மோடி வந்தார், வரல. இந்த கருத்தை நான் ஒரு 6-8 மாதமாக 2-3 டிவியில் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் சொல்லியிருக்கேன். நீங்கள் அன்றைக்கி இருந்தீங்களான்னு எனக்கு உறுதிய ஞாபக சக்தி இல்லை. ஒரு தமிழ்நாட்டில் குறைஞ்சது 6-7 பேருக்கு எப்படியாவது நம்ம மந்திரி ஆகிடணும், அரசியல் தான் சொல்கிறோம். இந்த எலெக்ஷனை விட்டோம்னா, 26 விட்டோம்னா மந்திரியாக முடியாது. ஒருவேளை ஒரே இந்தியா ஒரே தேர்தல் மோடி கொண்டான்ட்டார்னா அதுக்கு பிறகு எலெக்ஷன் எப்போ வரும்னு யாருக்கும் தெரியாது. இதெல்லாம் ஒரு அச்சங்கள் தான். நான் இது நடக்கும்னு சத்தியம் பண்ணியெல்லாம் சொல்லலை. அதில் ஒவ்வொருத்தராக சொல்கிறேன். 7 கட்சியில் இருந்துட்டார், வயசும் ஆயிடுச்சு, செல்வ பிறந்தகை. அவர் பல முறை சொல்லிட்டார், உங்களை தூக்கி சுமக்கணுமா தோளில், வார்த்தைகள்லாம் இப்போ வேண்டாம். தயாராக இருக்கார். எப்போ திமுகவுக்கு ஊசலாட்டம் வருகிறதோ, ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு வெளியே வந்தோம்னா நம்ம ஒரு மந்திரி ஆகலாம், காரில் போயிட்டு வரலாம், கொடி போட்ட காரில். முன்னாடி எஸ்கார்ட் ஜீப் வரும். ஏவா வேலுவினுடைய எதிர்கால சம்பந்தி அந்த அம்மா சொல்கிறாங்க, அன்னி துணை முதலமைச்சராகணும் நீங்கள்லாம் ஆசைப்படுறீங்க. இந்த அம்மா ஆசைப்படல, முற்றும் திறந்த முன்னுரிமைங்க. அன்னி துணை முதலமைச்சராகணும்னு நீங்கள் எல்லாம் ஆசைப்படுறீங்க. ஏப்பா சினிமா தோத்துறமடா அந்த அம்மா. இப்போ பலம் பொருந்திய எல்லாம் வல்ல இவருக்கும் வேலுவுக்கும் அவங்க சம்பந்தியாக போகிறாங்க. சீட்டு வாங்கினதும் எனக்கு தெரிஞ்சு அந்த பேக்ரவுண்டில் தான் அதிகம். அந்த திருவண்ணாமலையை முதலே சொல்கிறாங்க சோஷியல் மீடியாவில். அங்கே இறங்கி பேசினா தெலுங்கு தான் காதில் விழுவுது, தமிழே காதில் விழு. வாழ்க வளர்க திருவண்ணாமலை, அருணாச்சலேஸ்வரர். ரைட். அடுத்தது எம்எல்ஏ வேண்டாம் அவசியம் இல்லைன்னு ஒரு கட்சி ரிசைன் பண்ணார் திருமாவளவன். அவர் முதல்ல எம்எல்ஏவாக இருந்தார். ஜெயலலிதா கூட ஏற்பட்ட ஒரு பிணக்கின் காரணமாக 3 வருஷம் பாக்கி இருந்து ரிசைன் பண்ணிட்டு போனார். இப்போ எம்பி 3 வருஷம் 2 மாதம் பாக்கி இருக்குது. யார் அப்பா வீட்டு பணத்தில் எலெக்ஷன் நடத்துகிறோம்? நீங்கள் வச்சுக்குவீங்க, இல்லைன்னா தூக்கி எறிஞ்சிடுவீங்களா? 6 மாதம் பாக்கி இருந்தால் கூட வேண்டாம். இன்னொரு எலெக்ஷன் யார் காசில் வரப்போகுது? என் காசில் வரப்போகுது. அந்த கட்சியை நான் வேடிக்கையே சொல்லுவேன். விழுப்புரம் சிதம்பரம் கட்சி விசிக 2 எம்பி, ஒன்று விழுப்புரத்தில் ஒன்று சிதம்பரத்தில். அந்த சிதம்பரம் எம்பி 3 வருஷமும் 2 மாதமும் பாக்கி இருக்கு. தானும் நின்று தன்னுடைய சகோதரி மகளையும், அதுவும் குடும்ப கட்சியாக மாறிடுச்சு. எதுக்காக? ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு. இப்போ விட்டால் கிடைக்காது. இது எல்லாம் அதை நோக்கி தான் பயணிக்குது. அப்படி 100க்கு 100 கடவுள் மேலே சத்தியமா எப்படியாவது வாய்ஸாகிடுச்சு எல்லாருக்கும். இப்போ விட்டோம்னா நமக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு. ஐயா, நீங்கள் 100க்கு 100 உண்மை. முந்தைய 2 பேர் தோத்து போனவர். ஆமா, தோக்கணிக்கிறார். அவரால் ஜெயிக்க சந்தோஷமா இருக்கு. காசு சொன்னீங்களே, குழுகுழுன்னு இருக்கு அவங்களுக்கு. நீங்க சொன்னதை சொல்லிட்டேன். அவர் எந்த காலத்தையும் சிரிச்சதும் இல்லை, ஜெயிச்சதும் இல்லை. சார், இதை விட அசிங்கமாக பேச வைக்காதீங்க. எங்கள் சித்தப்பா மாவனா முருகன் இங்கே பாருங்க சார், சௌமியா அன்புமணி அவங்களும் புருஷன் அங்கே இருந்துட்டார். இங்கே ஒரு 5 வருஷம் அவங்களும் கொடி போட்ட காரில் போகணும். இதற்குத்தான் ஒரு பை எலெக்ஷன் எம்பிக்கு வந்தாலும் வரட்டும்னுட்டு திரும்ப தியாகம்லாம் பண்ணல, தியாகிகள்லாம் இல்லை. நாளைக்கு
திமுகவில் அதாவது அவருடைய உடல்நிலை அவ்வளோவா சரியில்லை, முதலமைச்சர் உடல்நிலை. நான் வேறு ஒன்று சொல்லலை. அதில் வர அவர் ஆக்டிவாக இருக்கிற வரைக்கும் சிக்கல் வராது சார். அந்த கட்சி அநேகமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது. யார்? திமுக அணி அநேகமாக ஜெயிக்க வாய்ப்பு இருக்கிறது. நான் அதையும் சேர்த்தான் சொல்கிறேன். யாருக்கு குழுன்னு இருக்கோ இருக்கட்டும், எனக்கு என்ன, எனக்கு எந்த கட்சியும் வேண்டியவன் கிடையாது, வேண்டாம் கிடையாது. நான் ஒரு தண்டை காசு கட்சியில் வாங்கிறது கிடையாது. அதனால் இருக்கு, நான் ஒரு சப்போர்ட்டர், இபிஎஸ் சப்போர்ட்டர். அதனால் அவர் தலையாட்ட வேண்டிய அவசியம், கடமை எனக்கு இல்லை. எனவே கேண்டிடேட்னு போட்டது பார்த்தால் ஒருவேளை இபிஎஸ் போட்டிருக்கிறாரு, அதனாலேயே ஜெயிச்சிருவாங்கலாம் நான் சொல்ல முடியாது. இவர்கள் எல்லோரும் பயணிப்பது அதை நோக்கித்தான். இது அநேகமாக நடக்கும். என்னைக்கு அவர் முதலமைச்சர் ஒதுங்கிக்கிட்டு மகனை வான்னு கூப்பிடுறாரோ அன்றைக்கி அந்த அணி உடைஞ்சு போயிடும். எல்லாரும் சேர்ந்து இபிஎஸ், ஏன்னா அதை சமாளிக்கக்கூடிய சக்தி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரே ஆற்றல் மிகுந்தவன் இபிஎஸ். நன்றி தமிழ்மணி சார். நான் நெருக்கடி இதெல்லாம் பார்க்கல. நான் தான் முதலே சொல்லிட்டேன், தன் சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்காமல் அவர் வந்தால் நாங்கள் ஜெயிப்போம்னு சொல்கிறதே பலகீனம்னு. ஒன்றே ஒன்று அவரை சொல்லுங்கள், முதலமைச்சரை. தினம் 50 தடவை சொல்லிகிட்டு இருந்தார், கலெக்ஷன் கமிஷன் கரப்ஷன். இன்றைக்கி ஒரு தடவை சொல்லுங்கள் அவருக்கு தெரியுது, சொன்னால் மக்கள் தான் ஆட்சியை நடப்பாங்கன்னு. இது போதும் சார்.